இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அங்கிள் உங்களுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து பெருசா ஃபைட் பண்ணிருக்கான்ல. உங்க அம்மா என் மேல இருக்க லவ்ல என்ன பாராட்டுவாங்க. அதுக்கப்புறமா எனக்கு நிறைய போனஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க கொஞ்ச நேரம் பைக்ல போய் உட்காந்துக்கிறீங்களா? ஓகே அங்கிள். அங்கிளுக்கு ஒரு முத்தா. இந்த பக்கம் நீங்க போங்க. மேடம் மேடம் இல்ல நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் மேடம். நீங்க என் குழந்தை உயிரை காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நான் நன்றி சொல்றதுன்னு தெரியல. உங்களை நான் இத்தனை நாளா தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட காதல் அன்பு எல்லாமே புரியுது. இனிமே நான் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். இதான சொல்ல போறீங்க? பரவாயில்ல மேடம், நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் மேடம். அந்த நம்பிக்கையில தான் நான் இத்தனை நாளா வாழ்ந்துட்டு இருக்கேன் மேடம். வாய முடுங்க. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன டிராமா பண்றீங்களா? இது இங்க பிரச்சனை மொத்தத்தையும் கிரியேட் பண்ணது நீங்க தானே? என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? ஆமா, நீங்க தான் இங்க பிரச்சனையை உருவாக்குனது. நீங்க தான் மோனிகாவையும் ஜெகனையும் வீட்டுக்கு வர வச்சு என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சு இவ்ளோ பெரிய பிரச்சனையை உருவாக்கி கடைசியா நீங்களே காப்பாத்துற மாதிரி உள்ள வந்து என்கிட்ட நல்ல பேர் எடுத்து என் கூட சேர்ந்து வாழணும்னு பாக்குறீங்க. அவ்வளவுதானே மேடம், முடிச்சிட்டீங்கல்ல. இப்ப நீங்க சொன்ன இந்த ஸ்கிரீன் பிளே கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு மேடம். இத பாருங்க, நடிக்காதீங்க. இந்த மாதிரி நல்லவ மாதிரி நடிச்சா நான் உங்களை ஏத்துக்கிட்டு உங்க கூட வாழ்வேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? இங்க பாருங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. சொல்லுங்க அஞ்சலி. அண்ணி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க? நான் நல்லா இருக்கேன். அண்ணா எங்க? அவர் கொஞ்சம் வெளியில போயிருக்காரு. சொல்லுங்க, ஏதாவது சொல்லணுமா? அண்ணனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறீங்களா? சரிங்க. உங்க வீட்டுக்காரு நல்லா இருக்காரா? இருக்காரு. அண்ணி மறந்துடாதீங்க. இல்ல, மறக்க மாட்டேன். வந்த உடனே உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். தேங்க்ஸ் அண்ணி. ம். ஆமா. அண்ணே, இல்லண்ணே, சத்தியமா இதெல்லாம் நான் வீட்டுல சொன்னா எல்லாருமே பயப்படுவீங்க. என்ன அவர்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவீங்க. அதனாலதான் நான் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். எனக்கு இங்க ரொம்ப பயமா இருக்குன்னு. அண்ணே, அவரை எப்படியாவது டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும்னு. டாக்டர் எல்லாத்தையும் சரி பண்றேன்னு சொல்லிருக்காங்க. கண்டிப்பா வரமாட்டாருன்னு. அதனால டாக்டர் டாக்டர் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்திருக்காங்க.
ஆ, ஆ, ஆ. இதுதான். ஆ, ஆமா. இந்த இன்ஜெக்ஷனை நம்ம அவர் கையில போட்டுட்டா அவரு மயக்கமாய் விழுந்துருவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலான்னு. ம்? அங்க வச்சு டாக்டர் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு. சரியா? அதுக்கப்புறம் நம்ம திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். அண்ணா, என்னண்ணா, இந்த ஊசியை நீதான் அவருக்கு போடணும். ம். ஐயோ அண்ணன், அப்படிலாம் எதுவுமே ஆகாது. ப்ளீஸ். அண்ணே, என்னண்ணே ஒரு சின்ன குழந்தை மாதிரி பண்ற? அண்ணே, உன் தங்கச்சிக்கு நீ உதவி பண்ண மாட்டியா? சரிண்ணே, நீ ஊசி போட வேண்டாம். நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு நீ உதவி பண்ணுவல்ல? அப்புறம் நீ கழட்டி விட்டுட்டு ஓடிட மாட்டியே? விடுன்னு பாத்துக்கலாம். எப்படியாவது அவரை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிடணும். அண்ணே, இப்போ அவர் வர நேரமாச்சு. நீ பயந்து எதையுமே காட்டி கொடுத்துறாத. அவரு ரொம்ப ஷார்ப்பான ஆளு. என்ன கதவு திறந்திருக்கு? அஞ்சலி, அண்ணே, நீ பயத்துல காட்டி கொடுத்துறாத. உள்ள வாங்க.